ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோவுக்காக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கிறோம். லிங்க் இருக்கும் பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 73-74 வீடியோக்கு மேலே போட்டுட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் வரிசையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட்டு மாதிரி போட்டு பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். சரி, இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, விடை வகைகள். என்ன டைப்பான விடைன்னு கேட்டிருக்காங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது. நீ விளையாடவில்லையான்னு கேட்குறாங்க. கால் வலிக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்கிற சொல்கிறாரு. இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இது உருவது கூறல் விடை. 52வது கேள்வி, கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்த, இது பேச்சு வழக்குங்க. இதை எழுத்து வழக்காக மாற்றணும். மாற்றுங்க பார்க்கலாம். மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? நான் நேற்று வந்தேன் என்பது சரி. 53வது கேள்வி, நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது. நீ பாடலையான்னு கேட்குறாங்க. வாய் வலிக்கிறதுன்னு அவர் உற்றதை சொல்கிறாரு. அப்போ விடை உற்றது உரைத்தல் விடை. 54வது கேள்வி, கலைச்சொல் அறிக. ரிட்ஸ், இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சட்ட ஆவணங்கள். 55வது கேள்வி, கலைச்சொல் அறிக. அக்ரோ இண்டஸ்ட்ரி, இது ஆங்கிலத்தில் இருக்குங்க. இதை தமிழில் சொல்லணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை வேளாண்மை தொழில் என்பது சரி. 56வது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊமைங்க. இந்த தொடரில் வந்திருக்கிற ஊமை விளக்கும் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பயனற்ற செயல். 57வது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது ஊமைங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துட்டோம். இதுக்கான பொருளை கேட்குறாங்க. விடை ஒற்றுமையின்மை. 58வது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. இது எல்லாத்தையுமே நம்ம பலமுறை பார்த்துருக்கோங்க. ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த ஊமையின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை கடமை தவறுதல். 59வது கேள்வி, சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சத்யா வீணை வாசித்தாள், இது எவ்வகை வாக்கியம்? விடையை பார்க்கலாங்களா? விடை செய்வினை தொடர். 60வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். பந்தை என்னிடம் உருட்டினான். பந்தை என்னிடம் உருட்டினான், இது எவ்வகை வாக்கியம்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த வாக்கியம் தாங்க எல்லாத்தையுமே குழப்பம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பிறவினை வாக்கியம். 61வது கேள்வி, பொருத்தமான செய்யப்பாட்டு வினை தொடரை தேர்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் செய்யப்பாட்டு வினை தொடர் எதுவோ அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பணம் காணாமல் போனது என்பது செய்யப்பாட்டு வினை தொடர். 62வது கேள்வி, காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். அதாவது காமராசரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் பாராட்டியிருக்காரு. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற சரியான வினா என்னவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது சரியான வினாவாக வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? இப்படி தான் வரும். 63வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. அவங்க விடையை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
எது சரியான வினாவாக வரும்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? இப்படி தான் கேள்வி வரணும். 64வது கேள்வியிலிருந்து 68வது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். எக்ஸாமில் நீங்கள் கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான பதிலை தேடுங்க. பட் இப்போ வீடியோங்கிறதுனால நான் பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாட்ச் விட்டுறேன். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும். சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, கேள்விகளை பார்க்கலாம். 64வது கேள்வி, இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இப்போ தான் பார்த்தோம், 4 வகைப்படும். 65வது கேள்வி, நரம்பு கருவிகள் எவை? எவை நரம்பு கருவிகள்னு கேட்டிருக்காங்க. விடை தந்திகளை உடையவை. தந்தி அல்லது நரம்புகளை உடையவை தான் நரம்பு கருவிகள். 66வது கேள்வி, ஒன்றோடு ஒன்றி மோதி இசைக்கப்படுபவை. ஒன்றோட ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவி கஞ்ச கருவிகள். 67வது கேள்வி, காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். 68வது கேள்வி, விலங்குகளின் என்ன கொடுத்துருக்காங்க? தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 69வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மை அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக பிழையை நீக்கணும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார். இங்கே என்ன சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல் வரும்? விடையை பார்க்கலாங்களா? தமது என்பது சரி. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இப்படி தான் வரும். 70வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷனில் எது இல்லை பிழை இல்லை? கண்டுபிடியுங்கள். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தது. இப்படி தான் வரணும். இது பார்த்திங்கன்னா அக்ரிணை. ஸோ முடிவும் அக்ரிணையில் தான் வரணும். அதான் கரெக்டு. மற்றதெல்லாம் வராது. 71வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஒருமை பன்மை பிழையை நீக்கி கரெக்டானதை சொல்லணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இது பார்த்திங்கன்னா அக்ரிணை. ஸோ முடிவும் அக்ரிணையில் தான் வரணும். 72வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சாந்தம், மகத்துவம், தாரணி, இரக்கம். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். சாந்தம் அப்படின்னா அமைதி. இது தெரிஞ்சிருந்தா கூட பாருங்களேன், ஏவுக்கு 4 ஆன்சர். அப்போ ஏவுக்கு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, அடுத்த கேள்விக்கு போயிருங்க. இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? பட் வீடியோங்கிறனால சொல்லிடுறேன். சாந்தம்னா அமைதி, மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. அப்போ சி தான் ஆன்சர். 73வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். தமர், முனிவு, தார், முடி இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். கரெக்டாக பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். தமர்னா உறவினர், முனிவு அப்படின்னா சினம், தார்னா மாலை, முடினா தலை. விடை ஏ தான் ஆன்சர். 74வது கேள்வி, பிழை திருத்தம் செய்க. ஒரு ஓர், அது அஃது. ஒரு ஓர் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு இனிய பாடல். இது எப்படி வருங்க? எப்படி வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இது கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான். விடை பி தான் ஆன்சர். அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஈ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். அதே மாதிரி ஓ என்பது உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஸோ இதில் தான் கரெக்டாக வந்திருக்கு. 75வது கேள்வி, பிழை திருத்துக. ஓர் அணில் மரத்தில் ஏறின. இதில் பிழையை திருத்தணும். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை ஏ தான் ஆன்சர். ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இப்படி தான் வரும். 76வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு.
ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இந்த தொடருடைய செயப்பாட்டு வினை தொடர் யாதுன்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து ஒரு தொடருங்க. இந்த தொடரை அப்படியே செயப்பாட்டு வினையாக மாற்றணும். செயப்பாட்டு வினையாக மாற்றினா எப்படி வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக்கை பேசி விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்காக நிறைய எஃபர்ட் பண்ணி இப்படி வீடியோலாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 75 மேலே வீடியோவை போட்டுட்டோம். நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு எல்லாமே எங்களை பூஸ்டப் பண்ணுது. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை எக்ஸாமுக்குள்ளே கொடுக்கணுன்னு நாங்கள் போராடிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. சரிங்களா? சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இப்படி தான் வரணும். 77வது கேள்வி, அப்துல் நேற்று வந்தான். இது எவ்வகை தொடர்? அப்துல் நேற்று வந்தான் என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இது தன்வினை தொடர். 78வது கேள்வி, சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சொற்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். எந்த தொடர் கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏதான் ஆன்சர். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதுதான் சரி. 79வது கேள்வி, சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. வெற்றிலை. வெற்றிலை. வெற்றிலை அதிகமாக இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வெற்றிலை வயல்னு சொல்ல மாட்டோம், தோப்புன்னு சொல்ல மாட்டோம், கொல்லைன்னு சொல்ல மாட்டோம். வெற்றிலை தோட்டம்னு தான் சொல்லுவோம். டி தான் ஆன்சர். 80வது கேள்வி, பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா பூ, முள், பணம், தேயிலை இதை கொடுத்துட்டு அது எங்கே இருக்கும் அப்படிங்கிற இடப்பெயரை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். முள் அதிகமாக இருந்தால் முள் புதர்னு சொல்லுவோம். பூ இருந்தால் பூஞ்சோலைன்னு சொல்லுவோம். பணம், அதாவது பணம்னா பனைமரம், பனைமரம் அதிகமாக இருந்தால் பனங்காடுன்னு சொல்லுவோம். தேயிலை அதிகமாக இருந்தால் தேயிலை தோட்டம் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஏதான் ஆன்சர். 81வது கேள்வி, சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கான். அதாவது பசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசு சிங்கிளாக இருந்தால் பசுன்னு சொல்லுவோம். பசு கூட்டமாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோங்க? பசு கூட்டம்னு சொல்லக்கூடாது, நிறைன்னு சொல்லணும். இதுதான் ஆன்சர். இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். 82வது கேள்வி, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்று பாடியவர் யார்? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்று பாடியவர். விடையை பார்க்கலாங்களா? விடை பாரதியார். 83வது கேள்வி, நேர்பொருளை தேர்வு செய்க. அதாவது பொருளை எதில் சரியாக இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், காருகர், மண்ணீட்டாளர், ஓசுனர், பாசவர். இதில் வந்து எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை சீதா ஆன்சர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். 84வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். கலைச்சொற்களை பொறுத்த சொல்கிறாங்க. பாருங்கள், ரிலிஜியன், சேரிட்டி, சிம்பிளிசிட்டி, சின்சியாரிட்டி. பொறுத்துங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் எளிமை தான், பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். ரிலிஜியன்னா சமயம். பாருங்கள், ஏவுக்கு 3. இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்ல, அப்படியே ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் வீடியோங்கனால சொல்கிறேன். சேரிட்டி அப்படின்னா ஈகை, சிம்பிளிசிட்டினா எளிமை, சின்சியாரிட்டினா வாய்மை. அடுத்து 85வது கேள்வி, கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க. ரெபிவாலிசம் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு சரியான ப்ரொனன்சியேஷன் தெரியல. சரி, பார்த்து கொள்ளுங்கள். இது நம்ம 3வது முறை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை மீட்டுருவாக்கம். 86வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னு என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை நுண்ணுயிர் முறி. 87வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள், ஆசாரக்கோவை 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. காரணம் வந்து 2 காரணம் கொடுத்துருக்காங்க. காரணம் 1, ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். காரணம் 2, 4 வேதங்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை என்பது 4 வேதங்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று சரி. அதாவது இந்த கூற்று சரிதான். காரணத்தில் காரணம் 1 சரி, காரணம் 2 தவறு. சரிங்களா? 2 தவறு. அடுத்து 88வது கேள்வி,
கூற்று 1 கூற்று 2 காரணம் அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். கூற்று 2 தோளில் சுமந்து ஆடுவது கா. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர். இதில் எது சரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? அதாவது கூற்று 1 கூற்று 2 சரி, காரணம் தவறு. 89வது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். காரணம் வானில் எல்லையை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். கூற்று காரணம் சரியா தவறான்னு பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? கூற்றும் தவறு, காரணமும் தவறு. இது கடல் வழி பயணத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கும். 90வது கேள்வி குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொல்னா என்ன, கோல்னா என்ன? இதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? கொல் அப்படின்னா எடுத்துக்கொள்னு அர்த்தம். கோல் அப்படின்னா 9 கோள்கள், 9 கோள்களை குறிக்கும். 91வது கேள்வி குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வலினா என்ன, வாலினா என்ன? இதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. வலி அப்படின்னா துன்பம், வாலி அப்படிங்கிறது இந்திரனின் மகன். 92வது கேள்வி குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு அறிக. வலைனா என்ன, வாழைனா என்ன? இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். வலைனா என்ன, வாழைனா என்ன? விடையை பார்க்கலாங்களா? சீதா ஆன்சர். வலை என்பது மீன் பிடிக்கும் வலையை குறிக்கும். வாழை என்பது இளம் பெண்ணை குறிக்கும். 93வது கேள்வி இரு பொருள் தருக. உரம். உரம் என்பதற்கான 2 பொருட்களை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? வலிமை, எரு, இந்த 2 பொருள் இருக்கிறது. 94வது கேள்வி இரு பொருள் தருக. இடி, இந்த சொல்லுக்கான இரு பொருள் கேட்குறாங்க. இடி. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? இடி என்பது பேரொளி, பெரிய சத்தத்தை எழுப்புறது. இடி என்றால் தகர்த்தல், அந்த சுவற்றை இடின்னு சொல்கிறாங்கள்ல, அதை குறிக்கும். 95வது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொருள். பொருள்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து 4 தொடர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட பொருத்தி சரியானதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும், இப்படி தான் வரும். 96வது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனுக்கு. இனுக்கு என்பது எங்கே வரும்? இது 10th புத்தகத்தில் இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். குச்சியின் பிரிவு இனுக்கு என்பர். இந்த கொஷின் பேப்பரு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 50 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு விட தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 97வது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரை விளக்கு. இந்த சொல்லை கரெக்டான இடத்துல பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். கரை விளக்கு. பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது, இப்படி தான் வரும். 98வது கேள்வி சரியான இணைப்புச் சொல்லை தேர்க. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. நேரம் ஆக ஆக அடி தப்பியது. இந்த 2 தொடரையும் இணைக்கணும். இணைச்சி விடுங்க பார்க்கலாம். எந்த சொல் போட்டு இணைக்க முடியும்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஆனால் என்பது சரி. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக ஆக அடி தப்பியது, இப்படி தான் வரும். 99வது கேள்வி சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், சென்னைக்கு செல்கிறான். இங்கே என்ன இணைப்புச் சொல் வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏனென்றால் அப்படின்னு தான் வரும். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான், இதான் ஆன்சர். 100வது கேள்வி கடைசி கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது.
இதை நம்ம 5வது முறை அல்லது 6வது முறை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? எங்கு உள்ளது என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வீடியோக்களுக்கு மேலே நம்ம போட்டுட்டோம். தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம். அது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.